சென்னையில் வாக்குச்சாவடிகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க முடியாத 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று தபால் வாக்கு பெறும் பணிகள் துவங்கியுள்ளன. இது குறித்தான கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் ஜெயிலானி இணைகிறார். வணக்கம் ஜெயிலானி, இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். சென்னை 3 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தற்போது 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்கு பெறும் பணி இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 3 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. சுமார் இந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் 1,00,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கும் நிலையில் தற்போது இவர்களுக்கான தபால் வாக்கு பெறும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 85 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடுக்கே சென்று நேரடியாக தபால் வாக்கு பெறுவதற்கான நடைமுறைகளை இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கியுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 17ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையிலும் 12D படிவம் என்பது வழங்கப்பட்டு விருப்பம் உள்ளவர்கள், அதாவது வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு செலுத்த இயலாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கலாம் என்பது போன்று அவர்களுக்கு 12D படிவம் என்பது வழங்கப்பட்டது. அந்த படிவம் பூர்த்தி செய்யப்பட்டதற்கு பிறகாக அந்த படிவத்தை வாக்குச்சாவடி அலுவலர் பெற்றுக்கொண்டார். அதன் அடிப்படையில் தற்போது இன்று சென்னையில் 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், மூத்த வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த வாக்கு பெறும் பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் சென்னை ஸ்ரீநகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 560 வாக்காளர்கள் அந்த பதிவு பண்ணியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது வடபழனி மசூதி தெருவில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி வீட்டிற்கு நேரடியாக வந்து அதிகாரிகள் தற்போது அவரது தபால் வாக்கினை ரகசியமான முறையில் பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 16 சட்டமன்ற தொகுதிகளில் 4175 வாக்காளர்கள் 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டில் இருந்தபடி வாக்களிப்பதற்கான விண்ணப்பம் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று 363 மாற்றுத்திறனாளிகளும் தபால் வாக்குகள் செலுத்த விண்ணப்பித்திருக்கிறார்கள். மொத்தமாக சென்னையை பொறுத்தவரை 4538 வாக்காளர்கள் 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். இவர்கள் தபால் வாக்கு மூலமாக வீட்டில் இருந்தபடியே வாக்கு செலுத்துவதற்காக தற்போது விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்களது வீடுகளுக்கு சென்று வாக்கினை பெறும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இந்த 4000க்கும் மேற்பட்டவர்களின் தபால் வாக்குகளை பெறுவதற்காக 67 குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தபால் வாக்குகளை சேகரிக்கும் வாக்கு சேகரிப்பும் குழுவில் வாக்கு சேகரிப்பும் அலுவலர், அது மட்டுமல்லாமல் நுண் கண்காணிப்பாளர், ஒரு வீடியோ பதிவும் செய்யக்கூடிய ஒரு நபர், அதே போன்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மற்றும் துப்பாக்கி ஏந்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். ஏனென்றால் தபால் வாக்குகள் பெறும் பட்சத்தில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படும் வேண்டும் என்பதற்காக துப்பாக்கி ஏந்திய காவலரும் இவர் இந்த குழுவில் இடம்பெற்றிருப்பார். தொடர்ச்சியாக வீடு வீடாக சென்று அந்த படிவம் என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டு அது தொடர்பான விளக்கம் என்பது அந்த வாக்குச்சாவடி அலுவலர் அந்த நபருக்கு, அந்த மூத்த குடிமக்கள் மற்றும் அதே போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு விளக்கம் அளிப்பார். அந்த விளக்கத்தினை தொடர்ந்து அவர்கள் வாக்களிப்பதற்கான நடைமுறைகளை அந்த பகுதிகளில் ஏற்படுத்தி அவர்கள் வாக்களிப்பதற்கான சூழலை உருவாக்கி தருவார்கள். ரகசியமான முறையில் அவர் யாருக்கு வாக்களிக்க வேண்டுமோ அந்த வாக்கினை அளிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த 20 நிமிடம் நடக்கூடிய இந்த காட்சிகளை வீடியோ பதிவேற்றம் என்பது செய்யப்படும். இதனைத் தொடர்ந்து இவர்களது வாக்குகள் தபால் வாக்குகளாக எண்ணப்படும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயிலானி.